இவர் கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுவார். ஏன்னா போன முறையே நம்ம பேசின பொழுது அவருக்கு அந்த நேரம் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறனால அந்த மாநாட்டில் பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த முறையும் அவங்க இன்னைக்கு அதுவும் இவருடைய ஜாதகத்திலையும் குரு பலவீனமாக இருக்கிறதுனால இந்த நாளில் இப்படி ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்க அவருக்கு சூழ்நிலை கிரக அமைப்புகள் ரொம்ப ஒரு கடுமையான நேரம். ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அவர்களை பார்க்க வரோம் அப்படின்னாவே ஆக்சிடென்ட் ஆகிறது, பிரச்சனை ஆகிறது, இது மாதிரியான சூழ்நிலை தற்சமயமும் இருக்கு. அதனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் நாளைக்கும் இது போன்ற சில சம்பவங்கள் கட்டாயம் நடக்கும். உயிரிழப்புகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்து பேசும்போது தாவேக்கா தான் இப்போ ரீசன்ட் டைமில் இவங்களை கொஞ்சம் அட்டென்ஷன் அங்கே திரும்புது. என்னன்னா இந்த மாதிரியான நிறைய துர்சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு. விஜய் சாருக்கு நேரடி எதிரிகள் அப்படிங்கிறத விட மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு எதிரி அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் எதிரியா இருப்பாங்க. தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு வெகு சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த 2வது மாநாடு குறித்து இருக்குது. அரசியல் களத்தில் மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போதே தடங்கள். 100 அடி உயர கொடிக்கம்பம். வழக்கமாகவே அவங்க ஒவ்வொரு மாநாடு விக்கிரவாண்டிலையும் பார்த்தோம். அங்கே இதே மாதிரி ஒரு வானுயர கொடிக்கம்பம் இப்போவும் தாவேக்காவுடைய நினைவு சின்னமாக அங்கே விக்கிரவாண்டியில் விட்டுருக்காங்க. அதே மாதிரி மதுரையிலையும் இந்த தடவை நிறுவ முற்பட்ட போது அதில் ஒரு விபத்து. தெய்வாதீனமாக யாருக்கும் எதுவும் ஆகலை. ஆனால் அப்பளமாக நொறுங்கிய காரை நம்ம பார்க்குறோம். ஆரம்பமே தடங்களாக இருக்கே சார். இது ஜோதிட ரீதியாக அவருக்கு என்ன மாதிரியான ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. விஜய் அவர்களுக்கு பூச நட்சத்திரம், கடக ராசி, கடக லக்னம். தற்சமயம் அவருக்கு நடக்கிறது சுக்கிர திசையில் ராகு புத்தி நடக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அஷ்டம ராகுவா இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சனி வக்ரமாக வேற இருக்கார். அப்போ அஷ்டம சனியோட பலனும் கொடுக்குறார். அப்போ சனிங்கிறது மக்கள், ராகு ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை இவர் கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா அவருடைய சுய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா திதிசூனியம் ஆகக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடும் மகர வீடும், அதாவது சூரியனும் சனியும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்து அவரோட லக்னத்துக்கு ராசிக்கு 12ல் மறைஞ்சிருக்காங்க. அப்போ இவர் எந்த ஒரு ஸ்டெப் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போதெல்லாம் ஒரு தடையும் ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அதுவும் குறிப்பாக இவருக்கு அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன், அதாவது பெண்கள், அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு பெண்கள் அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல முடிவு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறுல வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேலுமே இந்த மாநாட்டில் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். ஏன்னா போன முறையே நம்ம பேசின பொழுது அவருக்கு அந்த நேரம் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறனால அந்த மாநாட்டில் பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த முறையும் அவங்க இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம். அப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பாதிப்பை கொடுத்து தான் அடுத்து ஒரு நன்மையை செய்யும். அது இயல்பான குணமே அதுதான். அதுவும் இவருடைய ஜாதகத்திலையும் குரு பலவீனமாக இருக்கிறதுனால இந்த நாளில் இப்படி ஒரு துயர சம்பவங்கிறது ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்க அவருக்கு சூழ்நிலை கிரக அமைப்புகள் ரொம்ப ஒரு கடுமையான நேரம் தான். சென்ற முறை பார்த்தோம் தாவேக்காவுடைய முதல் மாநாட்டிலேயே உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாதபடி இருந்தது. அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய தினம் நம்மளுடைய நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உயிரிழப்புகள் கண்டிப்பாக நிகழும், அதை தவிர்க்கவே முடியாதுன்னு. அது அன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொன்னீங்க சில அமைப்புகள்லாம். அதே அமைப்பு மாதிரி இப்பவும் இருக்கா? உயிரிழப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போவே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாவேக்காவுக்கு பேனர் கட்ட போன தொண்டர் ஒருத்தர், அதுவும் கல்லூரி மாணவர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் கேட்குறோம். இப்போ அவருடைய லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகாதிபதி சூரியன். அது இப்போ தற்சமயம் கோச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சூரியன் அந்த இடத்துல ஆட்சி பெறார். அதே நேரம் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்து அவர் சனியை பார்க்குறார். அப்போ செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது இருக்குது. எப்போவுமே கோச்சார அடிப்படையில் செவ்வாய் சனி இணைந்தாலோ பார்த்தாலோ மக்களுக்கு பாதிப்பை கட்டாயம் ஏற்படுத்தும். அதுவும் இவருடைய ஜாதகத்திற்கு அந்த பாதகாதிபதியான அந்த 2ஆம் அதிபதி சூரியன் இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய நிலையில் தான் ஆவணி மாதம்
இருக்குது. இந்த காலகட்டத்தில் இன்னொரு அஷ்டமாதிபதியான சனி அது வந்து செவ்வாயை பார்வையிடுறார். ஸோ இந்த கோச்சார நிலைகள் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பின்னடைவை அது ஏற்படுத்துது. நான் வந்து இல்லை அப்படியெல்லாம் நடக்காது இந்த முறை அப்படின்னு தைரியமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குது. ஏன் அப்படின்னா ராசிக்கு 2ஆம் வீட்டில் இப்போ தற்சமயம் இருக்க கோச்சாரம் என்பது கேதுவும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க. அப்போ வார்த்தைகளில் நிதானம் அவருக்கு கட்டாயம் தேவை. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா சிம்மங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அரசாங்கத்தை குறிக்கப்படக்கூடியது. அதில் கேது சேரும் பொழுது அரசாங்கத்துக்கு எதிரான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினால் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பேச்சினால் வம்புகளை ஏற்படுத்தும் அல்லது அவப்பேர்களையும் ஏற்படுத்தக்கூடிய நேரம்தான். இந்த மாரகாதிபதி அப்படிங்கிறது மக்களை கண்டிப்பாக அது பாதிக்க தான் செய்யும். ஸோ அந்த மாநாட்டுக்கு விஜய் அவர்களை பார்க்க வரோம் அப்படின்னாவே ஆக்சிடெண்ட் ஆகிறது, பிரச்சனை ஆகிறது, இது மாதிரியான சூழ்நிலை தற்சமயமும் இருக்குது. அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் நாளைக்கும் இது போன்ற சில சம்பவங்கள் கட்டாயம் நடக்கும். ஏன்னா செவ்வாய் சனி இருக்கிற நேரத்தில் இவருக்கு என்னென்னா இயற்கையாகவே அந்த ஒரு கிரகங்கள் சரியில்லாத நேரத்திலே இவர் அதை வந்து அமைச்சுக்கிறார். ஏன்னா போன முறை அந்த தீபாவளி நெருங்குற நேரத்தில் இதே மாதிரியான ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. இப்போ இந்த அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த மாநாடு குறித்த தேதி தவறானது. அதனால தான் அவருக்கு வந்து பேர் கிடக்கூடிய அல்லது அவர் மனதை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் கட்டாயம் இந்த மாநாட்டிலையும் நடக்கும். இந்த நேரமும் இந்த தேதியும் வந்து ஏற்புடையதல்லன்றீங்க அவர் ஜாதகத்தின்படி? கண்டம்தான். ஏன்னா அன்னைக்கு பூச நட்சத்திரம், அவரோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கே அவங்க வந்து இந்த மாநாட்டு தேதியை குறித்து வச்சுருக்காங்க. அப்போ ஜென்மத்தில் வந்து சந்திரன் வரும் பொழுது மனக்குழப்பங்களையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தும். என்ன பேசுகிறோங்கிற பதட்டம் இருக்கும். ஐயோ இப்படி நடந்துருச்சே, இப்படி மக்களுக்கு இப்படி ஆகுதே அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் நினச்ச மாதிரி சொல்ல வந்ததை சொல்ல முடியாத சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். எப்போவுமே ஒரு விழா நடக்கும்போது பந்தக்கால் நடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிக வானுயர எல்லாரையும் கவன ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த கொடிக்கம்பம் நாட்டுறது அப்படிங்கிறது தாவேகா மாநாட்டில் அதை ஒரு ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு நிகழ்வாக வந்து பண்ணாங்க. ஆனால் அதுவே வந்து எல்லாருமே பயப்பட வைக்கிற மாதிரி அது விழுந்த ஃபோர்ஸுக்கு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இதையெல்லாம் எதை குறிக்குது சார்? அந்த கொடியில் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். முதல்ல இந்த கொடி ரிலீஸ் ஆனப்பே நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து அந்த 2 யானைகள் அவங்க போட்டிருக்காங்க. அது இவருக்கு ஏற்புடையது அல்ல. ஒன்றுக்கொன்று இங்கே வந்து நம்ம போர் புரிய வரல. நம்ம அந்த காலத்துலனா நம்ம வந்து அந்த சின்னத்தை வந்து நம்ம போட்டு ஒரு எதிரியை நம்ம போர் வெல்ல போகிறோம், யானைப்படையை கொண்டு போய் நம்ம பண்ண போகிறோம் அப்படி. இது மக்களாட்சி. நிறையா கோச்சாரங்களும் அந்த கலியுகத்தில் ஒவ்வொரு வருடங்களும் மாறி வந்துடுச்சு. இப்போ மக்களாட்சி நடக்கிற நேரம். ஸோ நமக்கு போர் அப்படின்னா தான் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற காயங்கள் படக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தும். அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இவர் ஒவ்வொரு முறை மாநாடு நடத்தும் பொழுதும் இவருக்கு இந்த பிரச்சனைகள் வருது. சும்மா ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போனாவே அவங்க வந்து மக்கள் ஏதாவது கை காலில் அடிபடுறது அல்லது இவங்களை பின்னாடியே 2 வீலரில் துரத்திட்டு வந்து விழுகிறது, அதுக்கப்புறம் வந்து அவரோட இதிலேயே வண்டி மேலேயே தாவி குதிச்சாங்க. இது போன்ற சம்பவங்கள் அவருக்கு அதிர்ச்சியையும் வேதனையும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு காரணம் அந்த கொடியே முதல்ல வந்து தவறானதாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன தடவையே வந்து 8 உயிரிழப்புகள், 32 பேர்கிட்ட அட்மிட் ஆனாங்க சீரியஸ் இன்ஜுரிஸோட, பலத்த காயங்களோடையே 32 பேர்கிட்ட அட்மிட் ஆனாங்க. அதனால் இது ஒரு சீரியஸ் ஊனத்தையும் சிலருக்கு அது கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த சனி பாதிக்கிற நேரத்தில் கை காலில் வந்து கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ கூட செவ்வாய் சனி பார்க்குறனால நம்ம விஜயை பார்க்க வரோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வாரவங்களுக்கு கண்டிப்பாக அடிபட தான் செய்யும். இது வந்து செப்டம்பர் 14க்கு மேலே அவங்க தேதி குறிச்சிருக்கலாம். ஏன்னா செவ்வாய் கன்னி வீட்டிலேருந்து துலாம் வீட்டுக்கு போயிருந்தா கூட இது போன்ற ஒரு விபத்துக்கள் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். சார், இப்போது இதையெல்லாம் மனசில் வச்சு தான் விஜய் சார் வந்து முன்கூட்டியே வந்து கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் யாரும் வராதிங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாருன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஒருவேளை அவங்க கைட் பண்ணதை அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நாள் குறித்தது ஒரு தவறாக கைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க அவரோட கோச்சாரங்கள் வந்து அஷ்டம ராகு. அந்த ராகு வந்து சனி வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ அது அவ்வளோ தூரம் அது ஏற்புடையது அல்ல. அதனால் வந்து அவர் அதை கரெக்டாக கொஞ்சம் கவனம் எடுத்து இன்னுமே பார்க்குறது நல்லது. ஆரம்பத்திலிருந்தே சார் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே தாவேகா கட்சியை வச்சு பார்த்தா அவங்க கட்சி ஆரம்பித்தது அஷ்டமியில்.
அதுக்கு பிறகு முதல் மாநாடு போட்டதும் அவங்களுக்கு ஏற்புடைய ஒரு திசையில் போடலை, இப்போவும் சரி அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதை நோக்கி போகுது சார்? ஏன்னா அஷ்டமியில் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது அதில் இருக்க சூட்சமம் ஒன்று இருக்குது. அஷ்டமியில் வந்து வெற்றி காரியங்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அஷ்டமி நல்ல தேதி தான் அப்போ நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து சும்மா ஒரு எல்லா நாளும் நல்ல நாள்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது. ஆனால் முக்கிய காரியங்களில் கண்டிப்பாக அஷ்டமியை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமிங்கிறதே 8ஆம் இடம். 8ஆம் இடம் சொல்லக்கூடியது விபத்து மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிங்கிறப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னாவே வந்து பாதிப்புகளை தரக்கூடிய இடம். அதை வந்து இப்போ உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அது பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு அதில் தான் புதையல் யோகம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா இருக்க மக்களை இந்த முன்னாடி செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அதை வந்து நல்ல நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தவறான ஒரு முடிவு தான். அதனால தான் பாதிப்புகள் கண்டிப்பாக இது தொடர தான் செய்யும். அதை கொஞ்சம் அவர் திருத்தி மாற்றிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ அரசியலையும் ஜோதிடத்தையும் நம்ம கலக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் கூட கீழே வந்து கமெண்ட் போடலாம், மூட நம்பிக்கையை வளர்க்குறீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பியாண்ட் த சயின்ஸ் தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நீங்கள் சொன்னீங்க, அந்த நேரம் குறித்து சொன்னீங்க, மதியம் 2 மணி வரை வந்து உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாது, அந்த 2 மணிக்கு மேலே திசை மாறுது, அதுக்கு பிறகு இது வந்து கொஞ்சம் நிற்கும் அப்படின்னு. அது மாதிரியே இந்த 8 உயிரிழப்புகளும் அந்த கரெக்டாக அந்த மதியம் வரை நடந்தது, அதோட நின்றுடுச்சு. சொன்னபடியே நடந்துச்சு. அப்போ அது என்ன நம்ம நம்பாமல் இருக்க முடியல. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் ஏதோ ஒரு மனப்போக்கில் நீங்கள் சொல்கிறீங்க. ஜோதிடம் பற்றிய சரியான ஒரு புரிதல் இல்லாதனால தான் வந்து அதை தொடர்ந்து வந்து இது தவறானது, இது பகுத்தறிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது புரியலை. ஜோதிடம்ங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். அது வந்து ஆன்மீகமோ அல்லது வந்து அறிவியலோ அல்ல, இது ஒரு தனி கால்குலேஷன். ஸோ அந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் சொல்கிறோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் நடைமுறை பலன்கள் நம்ம அதை ப்ரூவ் ஆகுதில்ல. விஜய் சார் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் என்னென்ன விபரீதங்கள்லாம் நடக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? அரசுக்கு எதிரான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினா அதுவே அவருக்கு எகெயின்ஸ்ட் ஆகும். ஆனால் அதுதானே மாநாடே. ஆமாம், மாநாட்டோட நோக்கம் அதுவாக இருக்கலாம். ஆனால் அது வந்து மக்களுக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மக்களுக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு எதிரான கருத்துக்களை சொல்லணும், அல்லது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம சொன்னோம்னா தான் நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு மக்களை காப்பாற்ற வந்த தேவதூதனா நம்மளை நினைப்பாங்க. அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. மக்கள் பொறுத்தவங்க தெளிவானவங்க. அவங்க எப்பயுமே எது சரி எது தவறுங்கிறது கண்டிப்பாக தெரியும். சும்மா வேடிக்கை பார்க்க வருவாங்க, ஆனால் வந்து முடிவெடுக்கிறதுல வந்து அவங்க கில்லாடிங்க. இந்த காணொலியை கூட நிறைய பேர் இப்போ மதுரைக்கு கிளம்பக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கூடும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? போகும்போது கொஞ்சம் பொறுப்போடு நடந்து போகணும். ஏன்னா நமக்கு நேரம் காலங்கள் வந்து பொதுவாகவே கோச்சார அடிப்படையில் உலக அளவுலையும் சரி தமிழ்நாட்டு அளவுலுமே சரியில்லை. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது கடகராசியை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த இடத்துல ராகு வந்து 8ல் மறைஞ்சு இருக்கார். ஸோ அப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள், அது கோயில் விஷயமாக இருக்கலாம் அல்லது மக்கள் கூடுற இடங்களுக்கு போகும்போது அதிகவனமாக இருக்க வேண்டியது மக்கள் வந்து அவங்களோட மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ட்ராவல் பண்ணணும். எல்லா கட்சி மாநாடும் நடக்குது சார். திமுக நடத்துகிறாங்க, அதிமுக நடத்துகிறாங்க, நாம் தமிழர் நடத்துகிறாங்க, எல்லாருமே நடத்துகிறாங்க. ஆனால் உயிரிழப்புகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்து பேசும்போது தாவேக்கா தான் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து இவங்களை கொஞ்சம் அட்டென்ஷன் அங்கே திரும்புது. என்னென்னா இந்த மாதிரியான நிறைய துர்சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு. இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும்? இப்போ வரக்கூடிய செப்டம்பர் 14க்கு மேலே ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிடும். இந்த மாநாடு கூட அவருக்கு ஒரு புதுவித ஒரு ஐடியாவை அவருக்கு கொடுக்கும். இன்னும் அடுத்தடுத்த மாநாடுகளில் அவர் மாற்றக்கூடிய அமைப்பு கட்டாயம் வரும். விஜய் சாருக்கு வந்து நேரடி எதிரிகள் அப்படிங்கிறத விட மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்களோ? அவருக்கு எதிரி அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் எதிரியாக இருப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் வந்து இந்தியாவிலே வந்து அதிகம் படித்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஓட்டு போட வரமாட்டாங்க. நிறைய சோசியல் மீடியாவில் வந்து தத்துவங்களை ஒதுக்குறதுல நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு படித்த இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. ஒரு நாளைக்கு அமாவாசை, ஒரு நாளைக்கு பௌர்ணமி. அப்போ இவங்களோட கருத்துக்களே மாறி மாறி மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஒருத்தரை வந்து பிரபலம் ஆகிறவங்கள பூரா உசுப்பேத்தி விடுறது, அதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்பர் 1. அவங்கள வந்து நீங்கள் தலைவா அது இதுன்னு சொல்லி தூண்டி விட்டு முட்டுச்சத்தில் வந்து நிப்பாட்டி விட்டு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுல தமிழ்நாட்டு மக்கள் வந்து கைதேர்ந்தவங்க.
ஏன்னா பழைய இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நடிகர்களோட வாழ்க்கையை கெடுத்தவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான். அதன் அடிப்படையில் அதோட தொடர்ச்சியாக அவங்க வந்து இதை கூட வந்து விஜய் அவர்களை கூட அசிங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. மக்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ இந்த நடிகர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஐடியா உள்ள நடிகர்கள் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்களை தொட்டோம்னா வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் வந்தாங்க, அவர் ஐடியா ஒரு இடத்துல வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு மக்களை. கமலஹாசன் அவர்கள் கூட சொன்னார் இல்லையா, கூட்டம் பார்க்க வரவங்க வேற, ஓட்டா மாத்துறது வேற அப்படின்னு சொன்னாங்க. சரத்குமார் சார் கூட அதை சொல்லியிருந்தார். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரஜினி சார் அவர்கள் வந்து சும்மா கேட்டதை வச்சே அவர் விலகிக்கிட்டார். கமல் சார் வந்து நான் பட்டு தான் திருந்துவேனாரு, திருந்திட்டார். அது மாதிரி வந்து விஜய் அவர்களும் நிறைய இந்த தேர்தல் அவருக்கு நிறைய கற்பிதங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அவர் எடுத்திருக்க முயற்சி நல்ல முயற்சி தான், அதிலெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக நல்லது செய்யணும்னு அவர் தன்னுடைய கேரியரை விட்டே அவர் வரார். ஸோ அந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் தான். ஏன்னா அரசியல்வாதி அப்படின்னாவே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க அரசியலுக்கே வருவாங்க. நமக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்கள நல்லா செஞ்சுருவாங்க, அதில் கைதேர்ந்தவங்க தான். ஸோ அதை இப்போ வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் உணர்வார். கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம், அரசியல் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, இவருடைய ஜாதகத்தின்படி இவர் வந்து கூட்டு சேர்ந்து நிற்கக்கூடிய, இப்போ ஒரு தொழில், அரசியல் ஒரு தொழில், ஸோ இந்த தொழிலில் அவர் வந்து கூட்டு சேர்ந்தா அவர் ஜொலிப்பாரா அப்படிங்கிற ஒரு அந்த தாட்டில் இவர் ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தற்சமயம் எடுக்க போகிற முடிவு வந்து நல்ல முடிவு அவரால் எடுக்க முடியாது. அவருக்கு ஒரு பலவிதமான குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேர்தல் வார நேரத்துலலாம் அப்போ குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கார். ராமர் வனவாசம் போனார், ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி இருந்து அடுத்த நாள் வந்து அவருக்கு பதவி போச்சு. கண்டிப்பாக நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு, சுகஸ்தானத்தோட வீடு. இவருடைய லக்னமும் அதுதான். அந்த லக்னத்திலே குரு உச்சம் பெற போகிறாரு. அப்போ இவர் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, அந்த கற்பனையை வந்து அது கண்டிப்பாக கெடுக்கும், தைரியத்தை இழக்கும். ஏன்னா அந்த 4ஆம் வீடு கடகத்தில் வந்து செவ்வாய் நீசம் வேறு. ஸோ அப்போ அந்த தைரியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கட்டாயம் அவருக்கு வந்து இந்த வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அவருக்கு வந்து இந்த கூட்டணி போகிற ஆசை இருக்கும். ஆனால் அவருக்கு கூட சரியானவங்க கூட்டணியாக அமைய மாட்டாங்க. அது கண்டிப்பாக அவருக்கு வந்து வருத்தத்தை உண்டாக்கும். அடுத்த தேர்தலில் அதை சரி பண்ணிக்குவார். அதை அமைச்சிக்க வேண்டியது அவர் கையில் தானே இருக்குது. ஆமாம், அவர் தான் முடிவு எடுக்கணும். அந்த குழப்பிய மனநிலையில் எப்பயுமே அந்த கிரகங்கள் வந்து செயல்பட விடாதுங்க. நம்ம என்ன தான் வந்து பெரிய அறிவாளி ஆனாலும் அந்த அஷ்டமச்சனி, அஷ்டம ராகு, 7.5 சனி காலம் வந்து பெரிய அறிவாளியும் முட்டாளாகிடும். ஏன்னா உளவுத்துறை செய்திகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதிமுக தரப்பிலிருந்து எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து ஒரு 3 தடவை அவருக்கு வந்து கூட்டணிக்கான அழைப்பை ரகசியமாக விட்டிருந்தாரு. அப்படிங்கிறத தாண்டி எழுச்சி பயணத்தில் பட்டவர்த்தனமாக வரலாமே, அவரெல்லாம் புதுசாக வந்திருக்காரு, வரலாமே எங்கள் கூட கூட்டணி வரலாமேங்கிறது பட்டவர்த்தனமாக வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து கூப்பிடுறப்ப ஹி ஷுட் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய மெத்த படித்தவர்கள், அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வரும்போதே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணியோட ஒரு பலத்தோட வந்தாருன்னா நாளைக்கு அவருக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இன்னும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமானிய மக்கள் ஒரு பக்கம். ஆனால் எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டாரே. அதாவது கருத்து கணிப்புகள் அல்லது மெத்த படித்த மேதாவிகள் எல்லாரும் வந்து ஐடியா தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு கள நிலவரம் தெரியாது. ஏழை மக்கள், எளிமையானவர்களோட மனநிலை அப்படிங்கிறது வந்து எப்பயுமே படித்தவர்களை விட படிக்காதவங்க தான் வந்து கண்டிப்பாக தெளிவானவங்க, ரியாலிட்டி பேசுவாங்க. ஆமாம். அப்போ அவங்க டீ கடையில் அசால்ட்டாக பேசிட்டு போவாங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்காரு, உடனடியாக அவருக்கு பண்ணிட முடியுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டுன்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் கூட்டம் போகத்தான் செய்யும். இப்போ அவர் இபிஎஸ் அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் நல்லா பேசுகிறாரு, நிறையா கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து ஓட்டு போட்டவங்கலாம். அப்போ அவங்கெல்லாம் வரும்பொழுது இப்போ எப்படி ஆள் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அப்படியெல்லாம் நினச்சி பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த கூட்டங்கள் வரும். அதை வச்சுட்டு அவங்க வந்து முடிவெடுக்க முடியாது. இபிஎஸ் அவர்கள் அவருடைய கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவர் சொல்லித்தானே ஆகணும். ஒரு துணை ஒரு 4-5 கூட்டணி இருந்தால் கொஞ்சம் நம்ம அதிக ஓட்டுகள் பெறலான்னு அவர் நினைக்கலாம். விஜய் அவர்களும் நம்ம வந்து தனித்து நம்ம போட்டிக்கிட்டு அவமானப்படக்கூடாது, அல்லது நம்ம ஃபஸ்ட் டைமே ஓரளவுக்கு நம்ம சீட்டுகளை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சுதான் அதுக்குள்ளே விஜய் அவர்கள் வந்திருக்காரு.
அப்போ அவருக்கு தெரியும் நம்ம இந்த சூழ்நிலை எப்படி எடுக்கலான்னு. அதனால் போக போக அவர் மனநிலை கண்டிப்பாக மாறும். இப்போ இந்த அறிக்கை கூட வந்து தற்சமயம் உள்ள அறிக்கை தான். இன்னும் போக போக கூட்டணியை பற்றி கண்டிப்பாக பேசுவார். தன்னுடைய வாழ்க்கையில் 2வது இன்னிங்ஸை விஜய் சார் வந்து பாடிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப முதல் இன்னிங்ஸில் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல் படம் வந்தப்ப அவரை ட்ரோல் பண்ணாத பத்திரிகைகளே கிடையாது. எஸ்ஐசி மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட மகனா இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா அவரை ட்ரோல் பண்ண பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு அவர் எட்டி இருக்கக்கூடிய இடம் திரைத்துறையில். அதே மாதிரி அரசியலில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சர்க்கிள்கள் இருந்தாலும் இன்னும் வெகு தூரம் இருக்கு இல்லையா பயணிக்கிறது. அது எப்படி இதே இன்னிங்ஸ் அவர்னால அங்கே ஆட முடியும் அரசியலில்? சினிமா துறைங்கிறது வந்து ஒரு பெரிய வனங்க. அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரணும் அப்படின்னா பலவித மிருகங்கள் தாக்கும். முதுகில் குத்துறவங்க நிறையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெற்று வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இவருக்கு லக்கியாக என்ன ஆயிடுச்சுன்னா சூரியன் சொல்லக்கூடிய அப்பா அவர் கூட இருந்தார். அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் வந்து சினிமாவில் அவர் கற்றுக்கிட்ட அரசியல், சினிமா அரசியலை வச்சு தான் பையனை வந்து கொண்டு வந்து ஜெயிக்க வச்சிட்டார். ஸோ அப்போ கடகராசி அப்படிங்கிறது வந்து சந்திரன் தான். அதுக்கு ஒளி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரியனை ஒளியை வாங்கி தான் இது பிரதிபலிக்கும். அப்போ தந்தையோட அறிவுரை ஆலோசனைகளை வச்சு சினிமாவில் அவர் வந்து ஜெயிச்சிட்டார். மீண்டும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. யாருமே வந்து தான் பெத்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்கள தவிர மீதி எல்லாருமே வந்து சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க. அந்த சுயநலவாதிகளோட விஷயங்கள் இவருக்கு சீக்கிரமே தெரியும். ஏன்னா முதல் படத்தில் அவர் ஒரு அனுபவப்பட்டார்ல, அப்போ தோண்டு கிடக்கிறப்ப வந்து யார் அவருக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிருப்பா? தந்தை தான். அதே மாதிரி இவருக்கு இப்போ அரசியலில் என்ட்ரி ஆகியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய ஆசையை கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து, ஏன்னா அவருக்கும் ஒரு அரசியல் தெரிஞ்சவர், கண்டிப்பாக நல்லா கைட் பண்ணி அவரையும் இந்த முதலமைச்சராக்கக்கூடிய அமைப்புங்கிறது அவர் கட்டாயம் ஏற்படும். ஏன்னா சமீப காலங்களாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி அவர்கள் ஓப்பனாக வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் என்ன கேட்குறோம், அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போப்பா, ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போப்பாங்கிற அளவுக்கு அவருடைய இன்டர்வியூஸ்லாம் வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் தாவேக்காவுடைய மேடைகளில் அப்பா அம்மா 2 பேரையுமே உட்கார வச்சு தகுந்த ஒரு மரியாதை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது அவருக்கு சக்ஸஸ் தான். இது ஆமாம், இது வந்து ஒரு அரசியல் சூட்சமாக தான் லைட்டாக கற்றுக்கிட்டாரு. ஓ இதெல்லாம் ஒரு நெகட்டிவாக இருக்கா, அப்பா அம்மா வந்துருங்க, முன்னாடி அவங்களுக்கு ஒரு சீட்டை போட்டுருங்கப்பா அப்படின்ற ஒரு தெளிவு லைட்டாக வந்துடுச்சு. இப்படி அவருக்கு ஒவ்வொன்றா பட்டு தானே அவர் அதை இன்னும் கொஞ்சம் ஹோல்டு அதிகப்படுத்தணும். இந்த மாநாட்டிலையும் அவர் கண்டிப்பாக ஒரு கௌரவத்தை கொடுத்து, ஏன்னா சூரியனாவே ஒரு பிரகாசம், சூரியன் இல்லாமல் எந்த கிரகமும் இயங்காது. அதனால் தந்தையை முன்னிலைப்படுத்தினார்னா இன்னும் அவர் பிரகாசமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறதான் விஜய்க்கான பரிகாரமே அதுதான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி.